அங்கே கரடி வந்து போகுது. வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது வெங்கூர்லேருந்து ஒரு மணித்தேலம் தள்ளி ஹோப்பண்ட் இடத்துல இருக்கிற பிரைடல் ஃபால் என்ற ஒரு அழகான நீர்வீழ்ச்சி. இது கிட்டத்தட்ட 60 மீட்டர் உயரத்தில் இருந்து விழுகுது. இங்கே நீங்கள் வந்தால் காருக்குள்ள சாமான்களை வைக்காதீங்க, உடைச்செடுத்துன்னு போயிடுவாங்க. அதோட கரடிகளும் இங்கே இருக்குது. இந்த வாட்டர்ஃபாலுக்கு நீங்கள் காரை பார்க் பண்ணிவிட்டு அதில் ஒரு 15 நிமிஷம் நடந்து போனால் அந்த வாட்டர்ஃபால் அடிக்கி போகலாம். மிக அழகான ஒரு நீர்வீழ்ச்சி. பிறகு இங்கே வாரதுன்னா ஏப்ரல் மே அப்படி வந்தால் தான் தண்ணி இருக்கும். அதுக்கு பிறகு வந்தால் தண்ணியெல்லாம் ஸ்னோவரினா தண்ணி கணக்கு வராது. இதை பிரைடல் வேல் என்று சொல்கிறது காரணம், நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வெளிநாட்டில் இந்த மணப்பெண் போடுற அந்த தலையில் போடுற இது அப்படியே நிலைமை வந்திருக்கிற மாதிரி இருக்கிறபடியாக தான் இதை பிரைடல் வேல் போல் என்று சொல்கிறத. கிட்டத்தட்ட 15 நிமிஷம் எடுக்கும் கார் பார்க்லேருந்து நடந்து போகிற வழியில் இந்த மேலேருந்து விழுற தண்ணி இப்படி சின்ன சின்ன அந்த மரத்தின் வேர்களுக்கெல்லாம் இப்படி ஓடி வரும். பார்க்க மிகவும் வடிவாக இருக்கும். இந்த வேரெல்லாம் மண்ணெல்லாம் அரித்து கிட்டத்தட்ட நீங்கள் கிட்ட போகிறது கிட்ட ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே அந்த ஒரு சின்ன நீரோட மாதிரி இப்படி தண்ணி வளைஞ்சு ஓடிக்கொண்டிருக்கும். இந்த தண்ணி ஒழுகுற சத்தங்கள், இந்த தூவானங்கள் எல்லாம் பட நல்ல இதமாக இருக்கும். மனதுக்கு நல்ல சந்தோஷமாக இருக்கும். அமைதியாக இந்த கல்லுலாம் அப்படியே பச்சை பாசி பண்ணிட்டு அதில் வெயில் வர்றது சரியான குறைவு. அதில் மரங்கள் அந்த கல்லுகள் எல்லாம் பாசியாக இருக்கும். இந்த மலைக்கு மேலே நிறைய ஸ்னோ இருக்குது. அது உருகித்தான் இப்படி ஒழுகி இந்த இதால் அந்த இடத்துல ஒரு வழியால் இப்படி பெருசாக விரிஞ்சு ஒழுகுது. கிட்ட அது மேலே ஏறி போகிறோன்னா கொஞ்சம் உயரமாக அப்படி கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஏறுவோணும். அதுக்கு மரங்கள் எல்லாம் விழுந்துருக்கும். அது ஏறி கிட்ட போய் பார்க்கலாம். ஆனால் நோமலாக அதில் ஒரு போட் போட்டிருக்கணும். அதுக்கு அங்கெல்லாம் போக்குறாண்டு கூடுதலாக எல்லோரும் கிட்ட போயிட்டு பார்க்குவேன். உங்களுடைய ஓன் ட்ரெஸ் மாதிரி இதான் அந்த நீர்வீழ்ச்சியுடைய அடிப்பக்கம். குளிராக தான் இருக்கும். நல்ல சமருக்கு வந்தால் தண்ணி இருக்காது. அப்போ இப்போ போய் குளிக்கலாம். ஆனால் குளிர் பிடிக்கணும் போய் குளிக்கலாம். இதான் அந்த பிரைடல் வீல் மாதிரி இருக்குது. பார்த்திங்கன்னா மேலே சின்னதாக இருந்து அப்படியே கீழே விரிஞ்சு வருது. அதில் இந்த பிரைடல் வீல் போல் என்று இங்கே சொல்கிறது. கிட்ட நல்ல இதில் வரைக்கும் நல்ல தூவானம் இன்னும் நினைஞ்சிடுவோமா கிட்ட போனால். அப்படியால இது 60 மீட்டர் உயரத்தில் இருந்து கீழே விழுதுதான். கிட்டத்தட்ட 196 அடி உயரம். இப்போ நாங்கள் உயரத்தில் ஏறி நிற்கிறோம். இப்படி பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே வளைஞ்சு போகுது தண்ணி. பிள்ளைங்க அன்றைக்கு 15 டிகிரி தான் வச்சேன். ஒரு 25-30 இருந்தால் இதில் போய் கீழே 2 கிளிக்காக நல்லா இருக்கும். ஆனால் நல்ல சமர் வந்துச்சுன்னா இதெல்லாம் இந்த தண்ணி ஒழுகுறது நின்றுடும். இந்த ஸ்னோ மேலே உருகி முடிஞ்சிடும்.
இது படர்ந்து வாரபடியால் நல்ல ஃபோர்ஸாக விளையில நெல்லிய தூவானங்கள் மாதிரி தான் அப்படி நல்ல நிறையாக தான் விளையுது. இதில் வந்து பழைய மரங்கள் எல்லாம் விழுந்து கிடக்குது. இதில் ஒரு பெரிய மரம் வந்து இதில் இருந்து வெட்டி இருக்கணும். இந்த பார்க்குறாங்க நான் மேலேருந்து கீழே தண்ணி விழுந்து போகிற இது இப்படியே போய் நாங்கள் வந்த பார்க்கிங் இடம் மட்டும் இப்படியே போய் கொண்டிருக்கு. அதில் இருந்து எல்லாம் பாலம் மாதிரி எல்லாம் போட்டிருக்கணும். அதுக்கு நாளை எடுத்து அந்த ஒன்று மரத்தில் போட்ட பாலத்தால் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே அப்படி இருந்தால் தான் அந்த மேலே வீட்டில் இருந்து விழுகிற இடம். அது சின்ன ஒரு ஓடை மாதிரி ஒன்று களை வந்து தான் அப்புறம் விழுந்து பரவி கீழே அப்படி பெருசாக வருது. பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்க பெரிய காடு மாதிரி மேலே அதுக்கு தான் வருது. இப்போ கீழ் பக்கம் இது இப்போ தூரத்தில் இருந்து ட்ரோன் அதை எடுத்தது. இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே பிறந்து விழுந்து பிறகு கீழே அந்த சின்ன வந்து தான் அந்த அதுக்கெல்லாம் நாங்கள் ஏறி மேலே போனாங்க. அப்படியே சின்ன ரோடை மாதிரி தான் நதி மாதிரி அப்புறம் அங்காலே ஓடிக்கொண்டு கீழே போகுது. இப்போ நாங்கள் பார்த்துட்டு திருப்பி பார்க்கிங் இருக்கிற இடத்துக்கு போகிறோம். இப்போ நீங்கள் இதை பார்க்குறது தான் அந்த விழுந்து வார அந்த தண்ணி இப்படியே பரவி சின்ன ஓடை மாதிரி கிட்டத்தட்ட பார்க்கிங்கில் இருந்து இந்த 15 நிமிஷம் ஏறி போகிற ஒரு 50 மீட்டர் எலிவேஷன்லாம் போகும். இன்றைக்கி பெருசாக கஷ்டமே இல்லை. அப்புறம் அந்த அது கிட்ட போய் நின்று அந்த ஓட்டப்போல் பக்கத்தில் நடந்து போகிறதுன்றா தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வரணும். போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா மிகவும் அந்த ஓடை வந்து தண்ணி ஓடுற ஓடை பக்கத்தால் போகும். உள்ள மரங்கள்லாம் அதுக்கு நிற்குது. இருட்டு வெளிச்சம் வர உரை வந்து மரமெல்லாம் பச்சை அந்த மரத்தின் கீழே இருந்து அப்படியே பாசி பிடிச்சி பச்சையாக தான் அங்கே கரடி கொண்டு போகுது. இது வந்து பிளாக் பேர். இங்கே நிறைய பேர் இருக்குது. அதில் பிளாக் பேர், கிறிஸ்லி பேர், ப்ரௌன் பேர். ப்ரௌன் பேர் தான் உள்ளதுலேயே பெரியது. கிட்டத்தட்ட 9-10 அடிக்கு இடத்துல இருக்கும். சிவப்பு கலர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமுக்குனீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் உடனே பார்க்கலாம். இது நாங்கள் கிட்டத்தட்ட பார்க்கிங் கிட்ட வந்துட்டோம். இதுதான் அந்த ஓட்டப்போல் நீர்வீழ்ச்சியிலேருந்து வர தண்ணியில் பக்கத்தால் வந்து அதில் வந்து தண்ணி தான் இதில் பக்கத்தால் ஓடியாக போகுது.